தோல்விங்கிறது நம்மை உருவாக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். புரியலன்னா இந்த ரீல ஃபுல்லா பாருங்க. ஹிட்லருக்கு சின்ன வயசுல தான் ஒரு ஓவியர் ஆகணும்னு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. 1907, 1908 இந்த 2 வருஷமும் தொடர்ந்து வியன்னா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா 2 வருஷமுமே அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ஷனுக்கான ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே நல்லா இருந்தது, ஆனா அந்த முகங்கள்ல எந்தவித எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல அப்படிங்கிறது தான். இந்த ரிஜெக்ஷன் ஹிட்லரை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருது. அதுக்கப்புறம் தன்னோட ஓவியங்களை வியன்னாவில் இருக்கிற தெருக்கள்ல வித்து தன்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு. அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு இருந்த தனிமை, விரக்தி, கோபம் இது எல்லாமே அவரோட சிந்தனைய வேறொரு பாதைக்கு அழைச்சிட்டு போயிருது. அதுக்கப்புறம் உலகமே அறிந்த 2 அத்தியாயம் தி டார்கஸ்ட் சாப்டர் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. இததான் நான் முன்னாடியே சொன்ன, தோல்வி மனிதனை உருவாக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். தோல்விக்கு அப்புறம் நாம தேர்ந்தெடுக்கிற பாதை தான் நமக்குள்ள இருக்கிற மனித தன்மையை தீர்மானிக்கும்.